வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் புதுசு. யோ என்னடா என்ன சத்தம் பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை கோம்பனி. இந்த படத்துக்கு ஏன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி அப்படின்ற வார்த்தை ஏன் கோம்பனி அப்படின்னு மாற்றினாங்க அப்படின்னா, நீங்கள் போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு லாட்டின் வேர்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் கம்பெனிக்கு கோம்பனி அப்படின்னு வச்சுருக்காங்க. அது அவர் சொன்னதான் கரெக்டாக இருக்கும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அட என்னங்கடா அது, லவ்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி இப்போ வந்துருச்சு. டேய், ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரில் இருக்குடா தம்பி. பாலிசி எடுத்தால் லவ் சேவ் ஆகுமா? இல்லை இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட பேஷன்ஸ் எக்ஸ்பீரி ஆகிடுமா அப்படின்றதான் தெரியல. இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு 2024 அக்லீஸ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மாதிரி சிமிலராக தெரியும். ஒரு வாட்டி இந்த அக்லீஸ்ன்ற படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அக்லீஸ் இந்த படத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். முதல்ல இன்சூரன்ஸை போட்டுருவோம். எஸ்ஜே சூர்யா ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஒன்று தயாரிக்கிறாங்க, எல்ஐகே லைக் ஆப். அந்த ஆப் வச்சு தான் ஒருத்தர் கமிட் ஆகிறதும் பிரேக்கப் பண்ணிக்கிறதும், பிரேக்கப் பண்ணால் காம்பன்சேஷன் பெனாலிட்டி அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. யார் வேணால் யார் கூட கமிட் ஆக முடியாது, ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க முடியாது. இந்த லைக் ஆப் மூலிமா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் கமிட் ஆகலாம் அப்படின்னு இந்த கதையில் சொல்ல வராங்க. இந்த பிரேக்கப் ஆச்சுன்னா காம்பன்சேஷன் உண்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்டில் வர்றது என்னென்னா, வாவ் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கே, 10 நிமிஷம் கழித்து பார்த்தா மொத்த மூவியும் இதே தான். எஸ்ஜே சூர்யா வச்சுருக்க கம்பெனியில் ரோபோஸ்லாம் இருக்குது. அந்த ரோபோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, செந்தமிழன், சீமான், யோகி பாபு, மாளவிகா, முக்கியமாக ஆனந்த்ராஜ் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஆனந்த்ராஜோட ரோல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சைட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ராப்ளமானாங்க. நிறைய இடத்துல ஆனந்த்ராஜ் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா காமெடி இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ஜானரே பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் காமெடி தான். மியூசிக் அனிருத் நிறைய இடத்துல பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. சில இடத்துல அங்கங்கே மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது படம் பார்க்கும்போது. சீமான் ஐயாவோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எமோஷன்ஸ்லாம் ரொம்ப சில பேர் நம்ம நிஜ லைஃப்பில் நிஜ வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது இப்படிலாம் இருக்கும், என்னடா இந்த கேரக்டர் இப்படி இருக்குன்னு. ஆனால் படத்தில் ரொம்பவே நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு போங்க, இல்லை நடிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போங்க, நடிக்கிறத விட்டு வேறு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை டைரக்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சீமான் அவர்கள் பாலிடிக்ஸை விட்டுட்டு நடிக்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. யோகி பாபுவோட காமெடிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த சென்னையில் நடக்கிற ஒரு கதை தான். ஏன்னா சென்னையே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக காட்டுறாங்க. இப்போ லோக்கல் சென்னைக்கு வருவோம். பஜ்ஜி போடுறவங்க அதே ஸ்டைலில் தான் பஜ்ஜி போடுறாங்க. அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டல. இந்த ட்ரோன் மட்டும் அங்கங்கே பறக்க விட்றாங்க. அது மாதிரி பறந்தாலே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படி ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு. சென்னைனாலே டீ கடையில் பிரேக்கப்பு, பீச்சில் பேச்சப்பு, இன்ஸ்டாவில் லவ், வாட்ஸ்அப்பில் ஃபைட், இவ்வளோதான். இதெல்லாம் நார்மல். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லவ்வுக்கு பாலிசி அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே ஒரு கூட்டம் தனியாக இருக்குது. என்னென்னா இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஒரு ஆர்கானிக் ரெபல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். படத்துலேயே ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஃபோன் அடிக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஆர்கானிக் உலகத்துலேருந்து வரவர் தான் நம்ம வைப் வசி ஹீரோ. இந்த டெக்னாலஜி, ஏஐ, இந்த லைக் ஆப்பு, இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள், ஃபோனை ரொம்பவே யூஸ் பண்ணுற, ஃபோன் அடிக்ஷன் சொசைட்டிக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஹீரோயின் தீமா. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி கமிட் ஆகிறாங்க அப்படின்றது தான் இந்த மொத்த கதையுமே. சூரியன், எஸ்ஏ சூர்யா, அவரோட வில்லத்தனங்கள், அவரோட சேட்டைகள்லாம் இந்த படத்தில் அங்கங்கே வரும். ஆனால் இதில் ஹீரோ பார்த்திங்கன்னா லவ் பண்ண வந்த மாதிரி தெரில. இந்த மாதம் இஎம்ஐ பே பண்ண வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஹீரோயினுக்கு 3 எக்ஸ்பிரஷன் தான், ஹாப்பி, சேடு, கன்ஃபியூஷன். ஆக மொத்தத்தில் ஒரு ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைட் கேரக்டர்ஸ் தான் மொத்தமாகவே இந்த படத்தை காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வர சில லாஜிக்லாம் பார்த்தாக்கா கூகுள் மேப்பில் கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் வர லைக் ஆப் பார்த்திங்கன்னா பாலிசி அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகிடும். சீனுக்கு சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்பெனி ரன் ஆகுது எப்படின்னே ஒரு கிளாரிட்டியாக காட்ட மாட்டாங்க. அதை வேலை செய்கிற எம்ப்ளாயிஸில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஐயா இது கம்பெனியா இல்லை ஸ்டார்ட் அப் ட்ரீமில் கன்ஃபியூஷனானே தெரியல. மியூசிக் தரமாக தான் இருக்குது. 2 சாங் நல்லா கேட்சியாக இருக்குது. இந்த எமோஷனல் சீன்லாம் பார்க்கும்போது மீம் ஃபீல் வருது. அந்த மீம்ஸை பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் வருது. இந்த சீரியஸாக அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா காமெடியாக ஃபீல் ஆகுது. சினிமாட்டோகிராஃபி டீசென்ட். ஆனால் இந்த மொத்த கான்செப்ட்டுக்கே மேட்ச் ஆகிற விஷுவல்ஸ் அங்கங்கே இல்லை. அது ஒரு மாதிரி மிஸ் மேட்ச்டாகவே போயிட்டுருக்கு. அது எத்தனை பேர் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணிங்கன்னு தெரில. எமோஷ்னல் கனெக்ட் ஃபெயில். அதாவது இந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளமே என்னென்னா இந்த படத்தில் எமோஷனல் கனெக்டே இல்லை. ஆடியன்ஸுக்கு சுத்தமாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது.
லவ் ஸ்டோரினா ஃபீல் வரணும். இங்கே என்ன வருது தெரியுமா? ஸ்கிப் பட்டன் எங்கடா அப்படின்ற ஃபீல் வருது. ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா கான்செப்ட் டிஃப்ரெண்ட். சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபுவோட காமெடிலாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில ரிலேட்டபிள் விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது கனெக்ட் ஆகுது. ஃபோன் அடிக்ஷன் பற்றின சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது. படத்தோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பக்கமும், இந்த ஆர்கானிக் ரெபல்ஸ்ன்னு அப்படின்னு ஒரு கூட்டமும் இருக்கிறது வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட் தான். நான் சொன்ன மாதிரி 2024 வந்து அக்லீஸ்ன்ற படத்தோட அதே டெம்ப்ளேட் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ அந்த அக்லீஸ்க்கு வருவோம். 2024 அக்லீஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு ஃபியூச்சர் வேர்ல்டு. அதில் எல்லாரும் வந்து 16 வயசு ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி ஒரு சர்ஜரி பண்ணி பிரிட்டி ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஹீரோயின் வந்து ஒரு பிரிட்டி லைஃப், அந்த லைஃப் வேணும் அப்படின்றதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாள். அதுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த சிஸ்டம் பிடிக்காது. அங்கேருந்து தப்பிச்சு ரெபல்ஸ் கூட்டத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாள். இது அந்த அத்தாரிட்டிஸ்க்கு தெரிஞ்சிடும். அந்த அத்தாரிட்டிஸ் ஹீரோயினை ப்ரெஷர் பண்ணி அந்த ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெபல்ஸ் கேங்கை தேடி போவான். அவங்க ஒரு ஆர்கானிக்கான ஒரு ரெபல் கேங். ஹீரோயின் அந்த ரெபல்ஸ் கூட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க உண்மையெல்லாம் தெரிய வரும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த சர்ஜரி பண்ணிக்கிறது, அழகாக மாறுறது, பிரிட்டி லைஃப் வேணுன்றது, இதெல்லாம் வந்து ஒரு பொய். இப்போ அவளோட சாய்ஸ் தான். சிஸ்டமை ஃபாலோ பண்ணலாமா இல்லை ஃப்ரீடமாக இருக்கணுமா அப்படின்றது. இந்த ஆர்கானிக் ரெபல் கூட்டம் வந்து எதுக்காக வந்து போராடிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை வந்து அவள் தெரிஞ்சுப்பாள். அதுக்கப்புறமா அந்த பிரிட்டி அப்படின்ற ஒரு கேங்குக்கு எதிராக இவங்க எல்லாம் சேர்ந்து போராடுவாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த கதை. அதே டெம்ப்ளேட் தான், ஆனால் கோர் கான்செப்ட் மட்டும்தான் வேறு. கடைசியாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லை. ஆனால் தேட்டரில் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மூவி லவர்ஸ், மூவி பிடிக்கணுன்றவங்க வந்து இதை வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஓடிடியில் வந்தால் போர் அடித்தா பார்க்கலாம். அது கூட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே பார்த்து முடிச்சிடலாம். படத்துக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணுன்னா அவ்வளோதான். நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்களா? உங்களோட லவ் பாலிசி அப்ரூவ் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சா? இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த படம் ஒர்த்தா இல்லையா? இந்த படத்தை நீங்கள் ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுத்துருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திப்போம். பார்த்து பத்திரம். டாடா. தேங்க்யூ.